10th plus 2 ஒவ்வொரு ஆண்டும் தொடர்ந்து மாநில அளவில் பல சாதனைகளை புரிந்து வரும் நாமக்கல் குறிஞ்சி கல்வி நிறுவனங்களில் CBSE பாடத்திட்டத்தில் சீனியர் செகண்டரி பள்ளியாக தரம் உயர்த்தப்பட்டு IIT நீட் தேர்வுகளுக்கு பல வெற்றியாளர்களை உருவாக்கிய ஆசிரியர்களை முழு நேர ஆசிரியர்களாக பணியமர்த்தப்பட்டு தினம்தோறும் வகுப்புகள் நடைபெறும். குறிஞ்சி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன் காவேட்டிப்பட்டி நாமக்கல். Admission in progress. CBSE KG to 12 contact 9025895176. Metric 6 to 12 contact 9344567484. For online admission log on to www.kurinjischoolnkl.in. Alternating current. So lesson number 4 la electromagnetic induction and alternating current தான் இந்த lesson உடைய டைட்டில். இந்த லெசனை ரெண்டு பார்ட்டாக நம்ம கிளாஸிஃபை பண்ணோம் அப்படின்னா EMI அண்டு AC அப்படின்னு படிப்போம். ஸோ ப்ரீவியஸ் கிளாஸஸில் அப் டு டிரான்ஸ்ஃபார்மர் அண்டு லாங் டிஸ்டன்ஸ் பவர் டிரான்ஸ்மிஷன் வரைக்கும் நம்ம பார்த்தோம் அப்படின்னா கான்செப்ட் ஆஃப் த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இண்டக்ஷன் அப்படின்னு சொல்லியிருப்போம். இப்போ இதில் செகண்ட் பார்ட் ஆஃப் த ஃபோர்த் லெசனை பற்றி தான் இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ இட் இஸ் நேம்டு அஸ் ஆல்டர்னேட்டிங் கரண்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அப் டு 10th ஸ்டாண்டர்ட் லெவல்லேருந்து நம்ம வந்து ஆல்டர்னேட்டிங் கரண்ட்டு, டைரக்ட் கரண்ட்டு, ஸ்டெடி கரண்ட்டு இந்த மாதிரி வேர்ட்ஸ்லாம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். சிம்பிளி வி கேன் கால் ஏசி அப்படின்னு சொல்லுவோம். அப்போ ஏசி அப்படின்னு சொல்லும்போது அது ஆல்டர்னேட்டிங் கரண்ட் அப்படின்னு மீன் பண்ணுவோம். அப்போ கரண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் நமக்கு அந்த இடத்துல கிடைக்குது அப்படின்னா அதில் வோல்டேஜ் அப்படின்ற விஷயமும் நமக்கு இன்க்ளூட் ஆகும். ஸோ சிம்பிளி வி கேன் கால் ஆல்டர்னேட்டிங் சோர்ஸ் ஆஃப் அன் EMF அப்படின்னு படிப்போம். இப்போ இங்கே ஆல்டர்னேட்டிங் கரண்ட்டுன்னு சொல்ல வரும்போது இதை எப்படி நம்ம டிஃபைன் பண்ணலாம்? இப்போ ஆல்டர்னேட்டிங் கரண்ட்டுன்னா எப்படி இருக்கும்? ஸோ பீரியாடிக்கலி த டைரக்ஷன் ஆஃப் த கரண்ட் இஸ் சேஞ்சிங் அப்படின்னு சொல்லுவோம். இது நமக்கு எப்படி சேஞ்ச் ஆகும் அப்படின்றத பார்த்தோன்னா an alternating voltage is the voltage which changes polarity at regular interval of time. Changes polarity அப்படின்றது from the positive terminal of the source or negative terminal of the source. சப்போஸ் ஃபஸ்ட்டு சுச்சுவேஷனில் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் டெர்மினலில் இருக்கக்கூடிய பொசிஷன்லேருந்து செகண்ட் பொசிஷனுக்கு டெர்மினல்ஸ் வந்து ரிவர்ஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஆல்டர்னேட்டிங் வோல்டேஜ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆல்டர்னேட்டிங் கரண்ட்டோட வேல்யூ டைரக்ஷனை சேஞ்ச் பண்ணி காட்டும் அப்படின்றது தான் இந்த ஆல்டர்னேட்டிங் கரண்ட்டோடைய கான்செப்ட். இப்போ இங்கே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டயக்ராமில் நம்ம இங்கே கொடுத்துருக்கோம். ஸோ இந்த சர்க்குலர் பாத் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சிம்பிள் கொடுத்துருக்கோம் இல்லையா, இதுக்கு பேர் தான் சைனசாய்டல் வேவ் நேச்சர் அப்படின்னு சொல்லுவோம். உள்ளே கொடுத்துருக்கோம் பாருங்கள். அதாவது ஒரு பாசிட்டிவ் ஆஃப் சைக்கிள் ஒரு நெகட்டிவ் ஆஃப் சைக்கிள் இருக்கும் பட்சத்தில் அதை சைன் வேவ் அப்படின்னு படிப்போம். அப்போ இதுக்கு பேர் என்னென்னா ஆல்டர்னேட்டிங் சோர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அப்போ ஆல்டர்னேட்டிங் சோர்ஸ் அப்படின்றது ரெண்டு டெர்மினல் இருக்குது. ஸோ பாசிட்டிவ் டெர்மினல் ஆஃப் த ஆல்டர்னேட்டிங் சோர்ஸ் இஸ் கனெக்டட் டு தி ஒன் எண்ட் ஆஃப் த ரெசிஸ்டர் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ். இந்த இடத்துல ஆர் அப்படின்றது ரெசிஸ்டர் அப்படின்னு படிப்போம். அப்போ பாசிட்டிவ் டெர்மினல் ஆஃப் த ஆல்டர்னேட்டிங் சோர்ஸை கொண்டு போயிட்டு பாசிட்டிவ் டெர்மினல் ஆஃப் த சோர்ஸை கொண்டு போயிட்டு ரெசிஸ்டருடைய ஒன் எண்டோடையும் நெகட்டிவ் டெர்மினல் ஆஃப் த சோர்ஸ் எடுத்துகிட்டு போயிட்டு ரெசிஸ்டருடைய அனதர் எண்டிலையும் கனெக்ட் பண்ணுறோம். ரெசிஸ்டருக்கு வந்து பாசிட்டிவ் நெகட்டிவ் டெர்மினல் கிடையாது. ஸோ அதனால் இந்த ரெசிஸ்டரை நம்ம எப்படி வேணாலும் ரிவர்ஸரில் கனெக்ட் பண்ணிக்கலாம். அப்போ பாசிட்டிவ் டெர்மினல் டு தி ஒன் எண்ட் ஆஃப் த ரெசிஸ்டர் அப்படின்னா ஃப்ரம் தி பாசிட்டிவ் டெர்மினல் ஆஃப் த ஆல்டர்னேட்டிங் சோர்ஸ் ஒன்லி த கரண்ட் வில் ஃப்ளோ. ஸோ இந்த டைரக்ஷன் ஆஃப் த கரண்ட்டை நீங்கள் அப்சர்வ் பண்ணிங்கன்னா தெரியும். ஸோ த டைரக்ஷன் ஆஃப் த கரண்ட் இஸ் ஆல்வேஸ் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் த பாசிட்டிவ் சார்ஜ் அண்ட் எண்ட்ஸ் வித் த நெகட்டிவ் சார்ஜ் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ கரண்டோட டைரக்ஷன் அப்படின்னா ஸோ கரண்ட் அப்படின்றது நம்ம எப்படி டிஃபைன் பண்ணுவோம்? ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இஸ் நத்திங் பட் கரண்ட் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ எலக்ட்ரான்ஸுடைய ஃப்ளோயிங் தான் நமக்கு கரண்ட்டாக கிடச்சிருக்கு. அப்போ எலக்ட்ரான் எப்படி ட்ராவல் ஆகும்? ஸோ த டைரக்ஷன் ஆஃப் த ஃப்ளோயிங் ஆஃப் த எலக்ட்ரான்ஸ் இஸ் ஆப்போசிட் டு தி டைரக்ஷன் ஆஃப் தி கரண்ட் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ பாசிட்டிவ் டெர்மினல் ஆஃப் த பேட்டரியிலேருந்து கரண்ட் ஃப்ளோ ஆகுது அப்படின்னு சொன்னால் பாசிட்டிவ் டெர்மினல் ஆஃப் த ஆல்டர்னேட்டிங் சோர்ஸ்லேருந்து கரண்ட் ட்ராவல் ஆகுதுன்னு சொன்னால் நெகட்டிவ் டெர்மினல்லேருந்து எலக்ட்ரான்ஸ் வெளியில் போகுது அப்படின்னு அர்த்தம். அப்போ பாசிட்டிவ் டு நெகட்டிவ் இஸ் தி டைரக்ஷன் ஆஃப் த கரண்ட், நெகட்டிவ் டு த பாசிட்டிவ் இஸ் தி டைரக்ஷன் ஆஃப் த எலக்ட்ரான்ஸ் அப்படின்னு அர்த்தம். சரி, சப்போஸ் செகண்ட் கண்டிஷனில் இந்த ஆல்டர்னேட்டிங் சோர்ஸுடைய டெர்மினல்ஸ் ஆல்டர்னேட்டிங் சோர்ஸுடைய பொலாரிட்டியை சேஞ்ச் பண்ணுறோம். while changing the polarity of the alternating source what will happen? So the direction of the current will changes. எப்படி சேஞ்ச் ஆகுது? இங்கே பாருங்கள், ப்ளஸ்ஸில் இருந்து மைனஸுக்கு கரண்ட் ட்ராவல் ஆகுதா?
ஸோ இதனுடைய டைரக்ஷன் பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் டயக்ராமுக்கும் செகண்ட் டயக்ராமுக்கும் ஆப்போசிட்டாக கொடுத்துருக்குறோம். So wherever the places, while changing the polarity of the alternating source on EMF, the direction of the current is reverses அப்படின்னு சொல்கிறோம். அப்போ நம்ம அப்சர்வ் பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, the direction of the current is always starts from the positive charge to the negative charge. But the direction of the flowing of the electrons is always starts from the negative charge and ends with the positive charge அப்படின்னு அர்த்தம். So we conclude that the direction of the alternating current also changes. அப்போ நம்ம என்ன சேஞ்ச் பண்ணோம்? Also அப்படின்றது ஏன் சொன்னோம்னா, while changing the polarity, the direction of the current also changes. அப்போ அதாவது பொலாரிட்டியை சேஞ்ச் பண்ணும் பொழுது யாருடைய பொலாரிட்டி? ஆல்டர்னேட்டிங் சோர்ஸோட பொலாரிட்டி. அப்போ ஆல்டர்னேட்டிங் சோர்ஸுடைய பொலாரிட்டியை சேஞ்ச் பண்ணுறதுனால the direction of the alternating current also changes. இப்போ இந்த சோர்ஸில் இருக்கக்கூடிய அந்த வேவ் நேச்சர் நமக்கு என்னன்னு சொல்லியிருக்கிறோம்? சைனசாய்டல் வேவ் நேச்சர் அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். அப்போ சைனசாய்டல் வேவ் நேச்சர் அப்படின்னு சொன்னால், சைனசாய்டல் வேவ் நேச்சருக்கு கரண்ட்டுடைய வேவ் ஃபார்ம் எப்படி இருக்கும், வோல்டேஜோட வேவ் ஃபார்ம் எப்படி இருக்குன்றதை நம்ம பார்க்கலாம். இப்போ சைன் வேவ் அப்படின்னா நம்ம வேவ் நேச்சர் அப்படின்னு சொன்னாலே பாசிட்டிவ் ஆஃப் சைக்கிள் அண்ட் நெகட்டிவ் ஆஃப் சைக்கிள், ஒரு கம்ப்ளீட் சைக்கிளோடைய வேல்யூ அப்படின்னு கேட்டால் 2π ரேடியன் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது 360 டிகிரியை ரேடியனில் சொல்லணும் அப்படின்னா 2πன்னு சொல்லலாம். அப்போ ஃப்ரம் 0 to π இஸ் த பாசிட்டிவ் ஆஃப் சைக்கிள், π to 2π இஸ் த நெகட்டிவ் ஆஃப் சைக்கிள் அப்படின்னு அர்த்தம். ஸோ இது ஒரு கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன் கூட. அப்போ கிராஃப் அப்படின்னு சொன்னாலே த ஃபேஸ் ஆங்கிள் ஒமேகா டி இஸ் டேக்கிங் அலாங் த y axis and the value of the alternating voltage is taking along the phase angle omega t is acting as the x axis and the alternating voltage is taking along the y axis. அப்போ y axisல வோல்டேஜ் எடுத்துருக்கிறோம், x axisல ஒமேகா டி எடுத்துருக்கிறோம். இந்த ரெண்டுத்தையும் வச்சுட்டு நம்ம ஒரு வேவ் ஃபார்மை ட்ரா பண்ணோம் அப்படின்னா நமக்கு கிடைக்கக்கூடிய நேச்சர் ஒரு சைனசாய்டல் ஆல்டர்னேட்டிங் வோல்டேஜாக கிடைச்சிருக்கு. ஏன்னா இட் சேஞ்சஸ் பீரியாடிக்கலி த டைரக்ஷன் ஆஃப் த ஆஃப் சைக்கிள்ஸ். ஏன்னா ஃபஸ்ட்டு பாசிட்டிவ் ஆஃப் சைக்கிள் இருக்குது, அடுத்து நெகட்டிவ். இதுக்கு பேர் ஒரு கம்ப்ளீட் சைக்கிள் அப்படின்னு அர்த்தம். ஸோ வாட் அபவுட் தி ஆல்டர்னேட்டிங் கரண்ட் வேரிஸ் கண்டினியூஸ்லி வித் டைம், த ஆவரேஜ் வேல்யூ ஆஃப் கரண்ட் ஓவர் ஒன் கம்ப்ளீட் சைக்கிள் இஸ் 0 அப்படின்னு சொல்லுவோம். எப்படி 0 வரும்? இது சைனசாய்டல் வேவ் நேச்சர் அப்படின்றதுனால இஸ் இன் த ஃபங்க்ஷன் ஆஃப் சைன் வேல்யூ ஒன்லி. அப்போ சைன் 2πயோட வேல்யூ என்னன்னு கேட்டால் மல்டிபிள்ஸ் ஆஃப் 2π பிகம் as 0. அப்போ சைன் 2πயோட வேல்யூ கண்டிப்பாக 0வாக தான் கிடைக்கும். ஸோ அப்போ இந்த வேவ் ஃபார்மில் 0 to π இருக்கக்கூடிய பாசிட்டிவ் ஆஃப் சைக்கிளில் மேக்ஸிமம் வோல்டேஜ் அதாவது அப்படின்றது எங்கே இருக்கும்? இதுக்கு பேர் தான் மேக்ஸிமம் வோல்டேஜ் Vm. அப்போ Vm இஸ் த மேக்ஸிமம் வோல்டேஜ் இந்த பாசிட்டிவ் ஆஃப் சைக்கிள், மைனஸ் Vm இஸ் த மேக்ஸிமம் வோல்டேஜ் இந்த நெகட்டிவ் ஆஃப் சைக்கிள் அப்படின்னு அர்த்தம். அப்போ இந்த Vm எதுக்கு நேராக கிடச்சிருக்கும் அப்படின்னா 0க்கும் πக்கும் நடுவில். அப்போ இது என்னவா இருக்க முடியும்? π/2 sin π/2 become as 1. அப்போ அதுக்கான எக்ஸ்பிரஷனை கீழே கொடுத்துருக்கேன் பாருங்க. V is equal to Vm sin omega t. ஸோ V equal to Vm sin omega t அப்படின்னு சொல்லும்போது Vm is the maximum value of the voltage. Omega t is the phase angle. V is the alternating voltage. While substituting these things in this equation, omega t is equal to 0. Sin 0 become as 0. So 0 into anything 0. அப்போ waves எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது? 0லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. அதே போல் ஒமேகா டியோட வேல்யூ சப்போஸ் நம்ம π/2ன்னு கொடுத்தோம்னா sin 90யோட வேல்யூ 1 into Vm become as Vm. ஸோ அந்த வேவ் ஃபார்ம் எங்கே இருக்கும்? அப் டு பாசிட்டிவ் ஆஃப் சைக்கிளுக்கு போயிருக்கு. சப்போஸ் ஒமேகா டியோட வேல்யூவை பைன்னு கொடுக்குறோம், sin π become as sin 180. sin 180யோட வேல்யூவும் 0 தான். 0 into anything 0. அப்போ வேவ் ஃபார்ம் எங்கே வந்திருக்கு? 0க்கு வந்துருச்சு. இட் இஸ் கிரேசஸ் வித் த சர்ஃபேஸ் ஆஃப் த எக்ஸ் ஆக்சிஸ் அப்படின்னு சொன்னால் வேல்யூஸ் ஆர் 0. அவே ஃப்ரம் த எக்ஸ் ஆக்சிஸ் அப்படின்னு சொன்னால் த வேல்யூஸ் ஆர் மேக்ஸிமம் அப்படின்னு அர்த்தம். ஸோ இதே கான்செப்டை வோல்டேஜுக்கு பதிலாக கரண்ட்டில் அப்ளை பண்ணாலும் இதே மாதிரி தான் கிடைக்கும். எப்படி அப்ளை பண்ணலாம்? லுக் ஹியர், 0 π 2π. ஸோ இந்த இடத்துல விக்கு பதிலாக ஐ கொடுத்துருக்குறோம். அப்போ விஎம்க்கு பதிலாக ஐஎம்னு கிடைக்குது. ஆக்சுவலி இந்த ஐஎம் அப்படின்றது மேக்ஸிமம் கரண்ட்டை நமக்கு சொல்லுது.
அப்போ மேக்ஸிமம் கரண்ட்டை பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் நம்ம கேபிட்டல் லெட்டரில் தான் மென்ஷன் பண்ணுவோம். ஸோ இந்த இடத்துல ஸ்மால் லெட்டரில் இருக்குது, இன்கேஸ் நம்ம தேவைப்பட்டால் அதை கேபிட்டல் லெட்டருக்கு மாற்றிக்கலாம். அப்போ ஐஎம் அப்படின்றது பாசிட்டிவ் ஆஃப் சைக்கிளில் மேக்ஸிமம் வேல்யூ, இந்த இடத்துல மைனஸ் ஐஎம் அப்படின்றது நெகட்டிவ் ஆஃப் சைக்கிளில் மேக்ஸிமம் வேல்யூ அப்படின்னு அர்த்தம். ஸோ ஐ இஸ் ஈக்குவல் டு ஐஎம் சைன் ஒமேகா டி. ஸோ இது பேர் ஆல்டர்னேட்டிங் கரண்ட்டுடைய வேவ் ஃபார்மேஷன். அப்போ இந்த இடத்துலையும் ஒமேகா டியோட வேல்யூ 0 கொடுத்தீங்கன்னா சைன் 0 0 0 into anything 0 I equal to 0. அப்போ இந்த வேல்யூ என்ன ஆகிடும், 0வில் ஸ்டார்ட் ஆகுது. இப்போ வோல்டேஜில் என்ன விஷயத்தை சொன்னமோ அதே விஷயம் தான் கரண்ட்டுக்கும் நம்ம ஃபாலோ பண்ண போகிறோம். பட் இன்ஸ்டெட் ஆஃப் வோல்டேஜ் we have to pronounced as current, that's all. ஸோ இதுதான் நம்ம இங்கே ப்ரொனவுன்ஸ் பண்ண வேண்டிய விஷயம். சரி, இப்போ இந்த ரெண்டு கான்செப்டை வச்சுட்டு டைரக்ஷன் ஆஃப் த கரண்ட்டுக்கும் அதே போல் வேவ் ஃபார்ம் ஆஃப் தி வோல்டேஜும் கரண்ட்டையும் வச்சுட்டு மீன் ஆர் ஆவரேஜ் வேல்யூ ஆஃப் ஆல்டர்னேட்டிங் கரண்ட்டை டிஸ்கஸ் பண்ணலாம். அப்போ மீன் வேல்யூ ஆர் ஆவரேஜ் வேல்யூனா என்ன அர்த்தம், இது எப்படி டிஃபைன் பண்ணுறது, அதுதான் முதல் கேள்வியாக நமக்கு வரும். அப்போ மீன் ஆர் ஆவரேஜ் வேல்யூ இட் இஸ் டிஃபைன்ட் ஆஸ் தி, ஸோ இது யார் மீன் வேல்யூ ஆர் ஆவரேஜ் வேல்யூ ஆஃப் த ஆல்டர்னேட்டிங் கரண்ட், இது எப்படி டிஃபைன் ஆகும் அப்படின்னா, ஸோ ஆவரேஜ் வேல்யூ ஆஃப் ஆல் த கரண்ட்ஸ் ஓவர் எ பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ் ஆஃப் சைக்கிள். அதாவது எய்தர் பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ் ஆஃப் சைக்கிள் ரெண்டில் நம்ம ஏதாவது ஒன்று எடுத்துக்கிட்டு அது வழியாக ஃப்ளோ ஆகக்கூடிய எல்லா கரண்ட்டையும் ஆவரேஜ் வேல்யூ எடுத்தோம் அப்படின்னா அதுதான் மீன் வேல்யூ ஆர் ஆவரேஜ் வேல்யூ ஆஃப் த ஆல்டர்னேட்டிங் கரண்ட்னு சொல்கிறோம். இப்போ இதுக்கான ஃபார்முலா என்ன, I average, that is average current is equal to, it is the ratio of, what is that, it is the ratio of area of the positive or negative of cycle by base length. What is that, I average current is equal to the, it is the ratio of area of the positive or negative of cycle to the base length of the off cycle. அப்போ பேஸ் லென்த் ஆஃப் த ஆஃப் சைக்கிள்னா ஒரு ஆஃப் சைக்கிளுடைய பேஸ் லென்த் எவ்வளோ இருக்கும், 0 to pi or pi to 2 pi, whatever it may be, the difference of 0 to pi become pi, the difference of pi to 2 pi become here also pi. அப்போ பேஸ் லென்த் ஆஃப் ஆஃப் சைக்கிள் அப்படின்னு சொன்னால் pi. What about the area of the positive or negative half cycle? We have to consider the wave formation. Look here, 0 pi 2 pi, இந்த ரேடியனில் நம்ம ஒரு சைனசாய்டல் வேவ் நேச்சரை கன்சிடர் பண்ணியிருக்கிறோம். ஸோ இப்போ நம்ம யூஸ் பண்ணுறது எல்லாமே கரண்ட்டோட கான்செப்ட், அதனால் அதை வந்து ஒய் ஆக்சிஸில் நம்ம கரண்ட் எடுத்துக்கிட்டோம், எக்ஸ் ஆக்சிஸில் ஃபேஸ் ஆங்கிள் டீட்டாவில் சொல்லியிருக்கிறோம். நமக்கு ஆல்ரெடி தெரியும் டீட்டா ஈக்குவல் டு ஒமேகா டி, ஒமேகா டி எங்கே இருக்கோ அந்த இடத்துல நம்ம டீட்டா யூஸ் பண்ணிக்கலாம் ஃபார் அவர் சேக் ஆஃப் கன்வீனியன்ஸ், நம்மளுடைய தேவைக்காக. சரி, இப்போ இதில் நம்ம வந்து பாசிட்டிவ் ஆஃப் சைக்கிள் மட்டும் எடுத்துருக்கிறோம், ஏன் நெகட்டிவ் எடுக்கக்கூடாதா, எடுக்கலாம், எது எடுத்தாலும் நமக்கு அதே வேல்யூ தான் கிடைக்க போகுது. ஸ்டேட்மெண்ட்லேயே நம்ம என்ன சொல்லிட்டோம், ஏரியா ஆஃப் தி பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ் ஆஃப் சைக்கிள்னு சொல்லியிருக்கிறோம். சப்போஸ் இந்த இடத்துல பாசிட்டிவ் ஆஃப் சைக்கிள் நம்ம எடுத்துருக்கிறோம், ஒரு ஸ்மால் எலமெண்ட்ரி ஸ்ட்ரிப்பை கன்சிடர் பண்ணியிருக்கிறோம். அப்போ ஸ்மால் எலமெண்ட்ரி ஸ்ட்ரிப்னா நம்ம சொல்லுவோம், ஆக்சுவலாக ஒரு ஏரியாவை நம்ம கால்குலேட் பண்ணுறோம் அப்படின்னா அட் ஏ டைமில் மொத்த ஸ்பேஸையும் நம்ம எடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு ஸ்மால் ஸ்ட்ரிப்பை எடுத்துட்டு டோட்டல் வேல்யூ கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா we have to do the integration according to the mathematical concept. While calculating the area of the whole positive half cycle, we have to just keep in mind, let us consider a small elementary strip. ஒரு ஸ்மால் ஸ்ட்ரிப்பை மட்டும் எடுத்துக்கிட்டு அதை இன்டகிரேட் பண்ணோம்னா டோட்டல் ஏரியா ஆஃப் த பாசிட்டிவ் ஆஃப் சைக்கிள் கிடச்சிரும். ஸோ அப்படி கிடைக்கும்போது இப்போ நம்ம டி டீட்டா அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்மால் ஆங்கிளை கன்சிடர் பண்ணியிருக்கிறோம். அப்போ நமக்கு அங்கே கிடைக்கக்கூடிய கரண்ட்டு ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் த கரண்ட்னு எடுத்துக்கலாம். ஸோ ஏரியா அப்படின்னு சொன்னாலே ஃபார்முலா என்ன சொல்லுவோம், லென்த் இன்டு பிரெத்னு சொல்லுவோம் இல்லையா. ஹியர் பிரெத் இஸ் டி டீட்டா, லென்த் இஸ் ஐ. while multiplying I into d theta become as area of the given strip. கொடுத்துருக்கக்கூடிய ஸ்ட்ரிப்பை நம்ம என்ன எடுத்துக்கலாம், I into d theta அப்படின்னு எடுத்துக்கிட்டோம். ஸோ இது பேஸ் இன்ட்டு லென்த்து அப்படின்ற மாதிரி நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ வாட் about the area of positive half cycle? ஏரியா ஆஃப் த பாசிட்டிவ் ஆஃப் சைக்கிளுக்கு I into d theta we have to integrate அப்படின்னு சொல்லிட்டோம். அப்போ ஏரியா A is equal to integral 0 to pi. This is the limit. எதுக்காக லிமிட் அப்ளை பண்ணியிருக்கிறோம், நம்ம பாசிட்டிவ் ஆஃப் சைக்கிள் எடுத்துருக்கிறோம். இட் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் த 0 ends to the pi. அப்போ 0 is the minimum, pi is the maximum அப்படின்னு அர்த்தம்.
அப்போ a is equal to 0 to pi I into d theta அப்படின்னு எழுதியிருக்கிறோம். What about I here? Already we know that I is equal to Im sin omega t. Omega t is replaced by theta for our convenience. So we can call I is equal to Im sin theta. அப்போ இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஐக்கு பதிலாக Im sin theta-வை replace பண்ணிக்கிட்டோம். அப்போ the limits are 0 to pi Im sin theta into d theta. Here Im is considered as a constant because sin theta is the variable here. So while integrating sin theta with respect to the d theta. அப்போ sin theta-வை d theta-வை பொறுத்து நம்ம இன்டகிரேட் பண்ணோம்னா என்ன நடக்கும்? ஸோ Im எடுத்து வெளில எழுதிக்கலாம். sin theta-வை இன்டகிரேட் பண்ணால் மைனஸ் காஸ் தீட்டான்னு கிடைக்கும். என்ன கிடைக்கும்? மைனஸ் காஸ் தீட்டா. So Im into minus cos theta, the limits are 0 to pi. The limits are 0 to pi. So அப்போ இங்கே இருக்கக்கூடிய மைனஸை எடுத்து வெளில எழுதிக்கலாம். மைனஸ் Im எழுதலாம். ஸோ theta is replaced by pi, theta is replaced by 0. இதுக்கு என்ன மீனிங்கு? அப்பர் லிமிட் மைனஸ் ஆஃப் லோவர் லிமிட்னு மீனிங்கு. அப்போ மைனஸ் தூக்கி வெளில எழுதணும்னா மைனஸ் Im காஸ் தீட்டாவுக்கு பதிலாக பை கொடுத்தோம்னா காஸ் பை மைனஸ் தீட்டாவுக்கு பதிலாக 0 கொடுத்தோம்னா காஸ் 0. அப்போ மைனஸ் Im இன்ட்டு காஸ் பை மைனஸ் காஸ் தீட்டா. காஸ் பைனா காஸ் 180 இல்லையா? காஸ் 180யோட வேல்யூ மைனஸ் 1 அப்படின்னு அர்த்தம். ஸோ இங்கே எழுதியிருக்கேன் பாருங்கள். காஸ் பையோட வேல்யூ மைனஸ் 1 மைனஸ் அது ஆப்ரேட்டரோட நெகட்டிவ் சைன் காஸ் 0வோட வேல்யூ 1. அப்போ மைனஸ் 1 மைனஸ் 1 ஸோ பிகம் as மைனஸ் 2 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ். அப்போ 2 times of Im. So area of the positive half cycle is equal to double time of the maximum value of the current அப்படின்னு அர்த்தம். So what about the base length of half cycle? I am already told base length of half cycle is pi. So இப்போ ஏரியா தெரிஞ்சிருச்சு, பேஸ் சைக்கிள் தெரிஞ்சிருச்சு. அப்போ பேஸ் லென்த் உடைய சைக்கிளை கொண்டு போயிட்டு நம்ம அப்ளை பண்ணோம் அப்படின்னா I average அப்படின்னு சொல்லக்கூடிய ஆவரேஜ் கரண்ட்டை கண்டுபிடிச்சிடலாம். So the average current is equal to 2 times of Im divided by pi. இப்போ பையோட வேல்யூ நமக்கு என்னன்னு தெரியும்? 3.14. ஸோ 2 divided by 3.14 into Im. While dividing 2 by 3.14 it becomes 0.637 அப்படின்னு கிடைக்கும் into Im. So we conclude that average value of the current is equal to 0.637 times of maximum value of the current அப்படின்னு அர்த்தம். So we conclude that for positive half cycle I average is equal to 0.637 times of Im. What about the negative half cycle? பாசிட்டிவ் எடுத்தாலும் சரி நெகட்டிவ் எடுத்தாலும் சரி அதே வேல்யூ தான் வரும்னு முன்னாடியே நம்ம சொன்னோம். அப்போ ஆவரேஜ் வேல்யூ ஆஃப் த கரண்ட் ஃபார் நெகட்டிவ் ஆஃப் சைக்கிள் இஸ் மைனஸ் 0.637 Im. ஏன் இங்கே நெகட்டிவ் சைன் வந்திருக்கு? நாம் கன்சிடர் பண்ணியிருக்கிறது நெகட்டிவ் ஆஃப் சைக்கிள். அப்போ பாசிட்டிவ் ஆஃப் சைக்கிள் எடுத்தால் பாசிட்டிவ், நெகட்டிவ் ஆஃப் சைக்கிள் எடுத்தால் நெகட்டிவ். தட்ஸ் ஆல். ஸோ இப்போ வரைக்கும் நம்ம பார்த்தது மீன் வேல்யூ ஆர் ஆவரேஜ் வேல்யூ ஆஃப் ஆல்டர்னேட்டிங் கரண்ட். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஆர்எம்எஸ் வேல்யூ ஆஃப் ஆல்டர்னேட்டிங் கரண்ட். ஸோ வாட் இஸ் த மீனிங் ஆஃப் ஆர்எம்எஸ்? ஆர்எம்எஸ் இஸ் நத்திங் பட் ரூட் மீன்ஸ் ஸ்கொயர். என்ன சொல்லுவோம்? ரூட் மீன்ஸ் ஸ்கொயர் வேல்யூ ஆஃப் ஆல்டர்னேட்டிங் கரண்ட்னு அர்த்தம். ஸோ இதை எப்படி நம்ம டிவைட் பண்ணலாம், சாரி டிஃபைன் பண்ணலாம் அப்படின்னா இட் இஸ் டிஃபைன்ட் ஆஸ் தி ஸ்கொயர் ரூட் ஆஃப் தி மீன் ஆஃப் தி ஸ்கொயர்ஸ் ஆஃப் ஆல் த கரண்ட்ஸ் ஓவர் ஒன் சைக்கிள். ஆல்ரெடி நம்ம மீன் வேல்யூவில் பார்க்கும்போது என்ன சொன்னோன்னா the sum of the all the currents over a positive or negative half cycle னு சொல்லியிருந்தோம். அதாவது either positive half cycle-லையோ இல்லை negative half cycle-லையோ நமக்கு கிடைக்கக்கூடிய average value of all the currents னு சொல்லியிருந்தோம். பட் இங்கே IRMS is equal to square root of area of one cycle of squared wave. அதாவது ஒரு ஸ்கொயர்டு வேவோடைய ஏரியாவை கால்குலேட் பண்ணும். அப்போ ஸ்கொயர்டு வேவ்னா என்ன அர்த்தம்? ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஐ எடுத்தோம்னா ஸ்கொயர் பண்ணும்போது ஐ ஸ்கொயர்னு கிடைக்க போகுது. அதை தான் இங்கே சொல்ல வரோம். அப்போ ஐஆர்எம்எஸ் இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஏரியா ஆஃப் ஒன் சைக்கிள் ஆஃப் த ஸ்கொயர்டு வேவ் பை பேஸ் லென்த் ஆஃப் ஒன் சைக்கிள். அங்கே பேஸ் லென்த் ஆஃப் ஆஃப் சைக்கிள்னு சொல்லியிருந்தோம். அதனால் பை இங்கே பேஸ் லென்த் ஆஃப் ஒன் சைக்கிள்னு சொல்கிறோம். கண்டிப்பாக இங்கே 2π அப்படின்னு கன்சிடர் பண்ண போகிறோம். இப்போ இதுக்கான வேவ் ஃபார்ம் பாருங்கள், அதே வேவ் ஃபார்ம் தான் இது.
வேறு எந்த சேஞ்சஸும் கிடையாது. பட் அங்கே நம்ம வந்து கால்குலேட் பண்ணது ஆவரேஜ் வேல்யூ ஆர் மீன் வேல்யூ. யாருக்கு? ஃபார் எய்தர் பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ் ஆஃப் சைக்கிளுக்கு. பட் இங்கே கால்குலேட் பண்ணுறது ஒரு ஸ்கொயர்டு வேவ். ஸ்கொயர்டு வேவ்னா என்ன அர்த்தம்? இங்கே பாருங்கள், இது பாசிட்டிவ் ஆஃப் சைக்கிள். இதுக்கு ஸ்கொயர் வேவ் எடுத்தோம்னா நமக்கு எப்படி கிடைக்கும்? இது அப்படியே டபுள் டைம்ஸுக்கு ட்ரா பண்ணுற மாதிரி. அப்போ ஏற்கனவே இதிலிருந்து இது வரைக்கும் இருக்கிறது ஒரு ஆஃப் சைக்கிள். அடுத்து இதை ஸ்கொயர் பண்ணோம்னா இந்த பொசிஷன்லேருந்து இது வரைக்கும் இருக்கக்கூடியது அடுத்து அதனுடைய இன்னொரு பாத். அப்போ ஸ்கொயர்டு வேவ்னு சொன்னால் ஃப்ரம் த ஆரிஜின்லேருந்து டோட்டல் ஹைட் எவ்வளோ இருக்கும்? டபுள் டைம் ஆஃப் தி சிங்கிள் ஆஃப் சைக்கிள் போல் தெரியும். அப்போ இதனுடைய ஏரியாவை கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா இது ஆக்சுவலாக ஸ்கொயர்டு வேவோட வேல்யூ இல்லையா, அதனால தான் அது ஐ ஸ்கொயர்னு சொல்லியிருக்கிறோம். இதனுடைய பேஸ் லென்த்து டி டீட்டான்னு இந்த இடத்துல எடுத்துருக்கிறோம் இதனுடைய ஏரியாவுக்காக. அப்போ முன்னாடி ஐ இன்ட்டு டி டீட்டா யூஸ் பண்ணோமா, இங்கே ஐ ஸ்கொயர் இன்ட்டு டி டீட்டான்னு சொல்ல போகிறோம். அப்போ ஏரியா ஆஃப் த ஸ்ட்ரிப், ஏரியா ஆஃப் த ஸ்மால் எலமெண்ட்ரி ஸ்ட்ரிப் அப்படின்றது இந்த இடத்துல என்னவா எடுத்துக்கலாம்? ஐ இன்ட்டு டி டீட்டா. இட்ஸ் நாட் ஐ ஹியர், இட் இஸ் ஐ ஸ்கொயர். So mistakenly I written here area of the strip is equal to I square into d theta ன்னு படிச்சுக்குங்க. என்னன்னு படிக்கலாம்? I square into d theta. ஸோ அப்போ ஏரியா ஆஃப் த ஸ்ட்ரிப்போட வேல்யூ நமக்கு என்ன கிடைக்குன்னா I square into d theta. ஸோ ஏரியா ஆஃப் ஒன் சைக்கிள் ஆஃப் த ஸ்கொயர்டு வேவ் the integral 0 to 2 pi. ஏன் இந்த இடத்துல 2 pi கொண்டு வந்துட்டோம்? அங்கே லிமிட் அப்ளை பண்ணும்போது சிங்கிள் ஆஃப் சைக்கிள் எடுத்தோம். இங்கே லிமிட் அப்ளை பண்ணும்போது டோட்டல் கம்ப்ளீட் சைக்கிள் எடுத்துருக்கிறோம். ஒன் கம்ப்ளீட் சைக்கிளுடைய ஃபேஸ் ஆங்கிள் 2 பைன்னு சொல்லுவோம். அப்போ 0 to 2 pi ஐ ஸ்கொயர் இன்ட்டு டி டீட்டான்னு கிடைக்கும். ஆக்சுவலாக இந்த இடத்துல நமக்கு ஐ ஸ்கொயர் வரணும், நல்லா கவனமாக அப்சர்வ் பண்ணிக்கோங்க. ஏரியா ஆஃப் த ஸ்ட்ரிப்போட வேல்யூ ஐ ஸ்கொயர் இன்ட்டு டி டீட்டா. ஸோ இதனுடைய வேல்யூவை இங்கே எழுதும் போது கரெக்டாக ஐ ஸ்கொயர் இன்ட்டு டி டீட்டான்னு எழுதியிருக்கிறோம். இதுலேருந்து நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். அப்போ அப்ளையிங் த வேல்யூஸ் 0 to 2 pi, வாட் அபவுட் ஐ? ஐ ஈக்குவல் டு ஐஎம் சைன் தீட்டா. ஐ ஈக்குவல் டு ஐஎம் சைன் தீட்டா அப்படின்னு நமக்கு தெரியும். அப்போ ஐ ஸ்கொயர் அப்படின்னா ஐஎம் ஸ்கொயர் சைன் ஸ்கொயர் தீட்டா. எப்படி படிக்கலாம்? ஐ ஸ்கொயர் ஈக்குவல் டு ஐஎம் ஸ்கொயர் சைன் ஸ்கொயர் தீட்டா. டி டீட்டா ஆல்ரெடி அதில் இருக்கு. அப்படி இருக்கும் பட்சத்தில் நம்ம வந்து இதை நம்ம இன்டகிரேட் பண்ணலாம். அப்படி இன்டகிரேட் பண்ணும் பொழுது வாட் அபவுட் த ஏரியா இஸ் ஈக்குவல் டு இதில் இருக்கக்கூடிய கான்ஸ்டன்ட் நம்ம வெளில எடுத்துரு ஐஎம் ஸ்கொயர் வெளில போயிடும். த லிமிட்ஸ் ஆர் 0 to 2 pi சைன் ஸ்கொயர் தீட்டா இன்ட்டு டி டீட்டா. அப்போ நம்ம என்ன எழுதலாம் அப்படின்னா ஐஎம் ஸ்கொயர் வெளில வந்துருச்சு. த லிமிட்ஸ் ஆர் 0 to 2 pi. வாட் அபவுட் த சைன் ஸ்கொயர் தீட்டா? அப்போ சைன் ஸ்கொயர் டீட்டாவுக்கு மேத்தமெட்டிக்கலாக நம்ம ஒரு ஃபார்முலா அப்ளை பண்ணுறோம். சைன் ஸ்கொயர் டீட்டா இஸ் ஈக்குவல் டு 1 minus cos 2 theta by 2. வாட் இஸ் தட்? சைன் ஸ்கொயர் டீட்டா இஸ் ஈக்குவல் டு 1 minus cos 2 theta by 2. ஸோ டி டீட்டா அப்படியே அந்த இடத்துல இருக்கு. அப்போ ஐஎம் ஸ்கொயர் இன்ட்டு 0 to 2 pi 1 minus cos 2 theta by 2 இன்ட்டு டி டீட்டா. சரி, இதை நம்ம இன்டகிரேட் பண்ணலாம் இல்லையா? அப்படி இன்டகிரேட் பண்ணும்போது டினாமினேட்டருக்குடைய 2 வந்து காமனாக இருக்குது, அப்படியே தூக்கி வெளில போட்டுக்க. அப்போ ஐஎம் ஸ்கொயர் பை 2ன்னு எழுதிக்கலாம். அப்போ விதின் த ப்ராக்கெட்டை நம்ம ஸ்ப்ளிட் பண்ணோம் அப்படின்னா த லிமிட்ஸ் ஆர் ஸ்ப்ளிட்டிங் 0 to 2 pi 1 into d theta becomes d theta. Cos 2 theta into d theta becomes cos 2 theta d theta. அப்போ லிமிட்ஸ் ரெண்டாக பிரிஞ்சிருச்சு. அப்போ லிமிட்டை உடைச்சிட்டோம். ஸோ அதே போல் இன்டகிரேஷனை பார்ட்டை உடைக்கும் பொழுது ஐஎம் ஸ்கொயர் பை 2 காமனாக வெளில வரும். டி டீட்டாவை இன்டகிரேட் பண்ணால் என்ன கிடைக்கும்? டி டீட்டாவை இன்டகிரேட் பண்ணால் டீட்டா. காஸ் 2 டீட்டாவை இன்டகிரேட் பண்ணால் சைன் 2 டீட்டா. 2 டீட்டாவை இன்டகிரேட் பண்ணால் பை 2. நல்லா தெரிஞ்சுக்க, காஸ் டீட்டாவை இன்டகிரேட் பண்ணால் ஜஸ்ட் சைன் டீட்டான்னு மட்டும் கிடைக்கும். பட் இங்கே 2 டீட்டா இருக்கும்போது 2 theta is going to be integrating with respect to d theta becomes by 2 அப்படின்னு அர்த்தம். அப்போ sin 2 theta by 2 the limits are 0 to 2 pi அப்படின்னு அர்த்தம். அப்போ im square by 2 அப்படின்றது வெளியில் காமனாக இருக்கு. theta is replaced by upper limit, theta is replaced by lower limit. Likewise sin 2 theta is replaced by 2 pi, theta is replaced by 0. அதான் இதுக்கான மீனிங். இப்போ லிமிட் அப்ளை பண்ணலாம் இல்லையா?
அப்போ லிமிட் அப்ளை பண்ணோம்னா டீட்டாவுக்கு பதிலாக 2π கொடுக்குற ஃபஸ்ட்டு 2π மைனஸ் சைன் 2 இன்ட்டு இந்த டீட்டாவுக்கு பதிலாக 2π/2 இது ரெண்டும் அப்பர் லிமிட்டு மைனஸ் ஆஃப் லோவர் லிமிட்டுக்கு போங்க தீட்டா இஸ் ரீப்ளேஸ்டு பை 0 கொடுத்தாச்சா தீட்டா இஸ் ரீப்ளேஸ்டு பை 0 கொடுத்தாச்சா சரி இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணலாம் அப்போ im²/2 காமனாக வெளில இருக்கு 2π இன்ட்டு 2πன்னு கிடைக்கும் சைன் 2 இன்ட்டு 2π 4π multiples of 2π already I am told it become as 0 அப்போ 0 by anything 0 அப்போ second term will be vanished. What about the third term 0 skipped as it is. What about the fourth term sin 0 0 0/2 0 fourth term also vanish except the first term the remaining 3 terms are skipped as it is while called as im²/2 into 2π 2 getting cancelled we can call the area of the one cycle of the squared wave is nothing but im² into pi இதுதான் நமக்கு கிடைச்ச ஏரியா ஆஃப் த ஸ்கொயர்டு வேவ் இப்போ பேஸ் லென்த்துக்கு ட்ராவல் பண்ணலாம் இல்லையா வாட் அபவுட் த பேஸ் லென்த் ஆஃப் ஒன் சைக்கிள் பேஸ் லென்த் ஆஃப் ஒன் சைக்கிள் இஸ் 2π ஸோ இந்த ரெண்டு வேல்யூவும் கொண்டு போயிட்டு ஐஆர்எம்எஸ் உடைய ஃபார்முலாவில் அப்ளை பண்ணால் ஐஆர்எம்எஸ் இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் im² pi divided by 2π அப்படின்னு அர்த்தம் ஸோ பை கெட்டிங் கேன்சல் அப்போ என்ன ரீட் பண்ணலாம் ரூட் ஆஃப் im²/2 அப்போ ரூட் ஆஃப் im²/2னா ரூட்டை உடைக்கும் பொழுது நியூமரேட்டரில் அந்த ரூட்டும் ஸ்கொயரும் காணாமல் போயிடும் அப்போ டினாமினேட்டரு 2 become as √2 அப்போ ஐஆர்எம்எஸ் இஸ் நத்திங் பட் im/√2ன்னு கிடச்சிரும் IRMS is nothing but im/√2 இதை பிரித்து எழுதணும் அப்படின்னா 1 divided by the value of √2 is 1.414 அப்போ 1/1.414 அப்படின்னு டிவைட் பண்ணோம் அப்படின்னா it become as 0.707 times of im கிடைக்கும் so we conclude that the concept the IRMS is equal to 0.707 times of im சப்போஸ் இது நம்ம பர்சன்டேஜில் கன்வெர்ட் பண்ணால் என்ன கிடைக்கும் while converting into percentage it becomes as 70.7% of im அப்படின்னு அர்த்தம் அப்போ என்ன மீனிங்னா மேக்ஸிமம் வேல்யூ ஆஃப் த கரண்ட்டில் 70.7% ஐஆர்எம்எஸ் வேல்யூவாக இருக்குது அப்படின்னு மீனிங் ஸோ இப்போ நம்ம இவ்வளோ நேரம் பேசுனது வந்து ஆல்டர்னேட்டிங் கரண்ட்டை பற்றி பேசணும் இன்கேஸ் இந்த கான்செப்டை ஒருவேளை நம்ம வோல்டேஜுக்கு அப்ளை பண்ணால் என்னவா இருக்கும் ஒரு சேஞ்சஸும் கிடையாது ஐஆர்எம்எஸ் இஸ் ரீப்ளேஸ்டு பை விஆர்எம்எஸ் தட்ஸ் ஆல் ஸோ விஆர்எம்எஸ் இஸ் ஈக்குவல் டு 0.707 டைம்ஸ் ஆஃப் விஎம் வாட் இஸ் த மீனிங் ஆஃப் திஸ் மீன்ஸ் 0.707 டைம்ஸ் ஆஃப் மேக்ஸிமம் வேல்யூ ஆஃப் தி ஆல்டர்னேட்டிங் வோல்டேஜ் அப்படின்னு அர்த்தம் இதை நம்ம சப்போஸ் பர்சன்டேஜ் கன்வெர்ட் பண்ணோம்னா VRMS equal to 70.7% of VM. So இதில் என்ன மீனிங் மேக்ஸிமம் வோல்டேஜில் 70.7% RMS வோல்டேஜாக ஆக்குப்பை ஆயிருது அப்படின்னு சொல்லியிருக்கிறோம் தட்ஸ் ஆல்